إلى حضرة النبي المصطفى محمد صلى الله عليه وسلم، وإلى أرواح الأنبياء والمرسلين، وإلى أرواح أصحاب رسول الله صلى الله عليه وسلم، وإلى أرواح أتباعه وأتباع أتباعه والأئمة المجتهدين، خصوصا وإلى روح المحدثين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وإلى روح أبو الحسن علي بن الشاذلي قدس الله سره العزيز، وإلى روح المحدثين وإلى روح خواجة معين الدين الچشتی رضي الله تعالى عنه، وإلى روح سيدنا أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، وإلى سائر أولياء الله تعالى أجمعين. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. إياك نعبد وإياك نستعين. الصلاة والسلام صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. من شر ما خلق ومن شر غاسق إذا وقب. بسم الله الرحمن الرحيم. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم، وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. اللهم بلغ مرادنا وحسن مقاصدنا ويسر أمورنا وقض حوائجنا كلها يا رب العالمين. اللهم يسر لنا أمورنا مع الراحة لقلوبنا وأبداننا والسلامة والعافية في ديننا ودنيانا، وكن لنا صاحبا في سفرنا وخليفة في أهلنا، واطمس على وجوه أعدائنا وامسخهم على مكانتهم لا يستطيعون المضي ولا المجيء إلينا. اللهم أوصل مثل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح صلى الله عليه وسلم خاصة، وإلى أرواح من نبينا أجمعين خاصة. اللهم اغفر لنا اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. السلام عليكم. சங்கைக்குரிய அசைத் சாலிஹ் மௌலானா அவர்களுடைய ஃபாத்திஹா துஆ பிரார்த்தனையை தொடர்ந்து வரவேற்புரை. அன்பின் சிநேகிதர்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் சுன்னத் வல் கொஞ்சம் கூட தெரியாத கல்லூரி வைப்பவங்களையும் விசேடமான சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைகளையும் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்திலே அவர்களை பற்றிய சிறப்பு மனாக்கிபுகள் ஓதுவதோடு அவர்களை பற்றிய வரலாறு சுருக்கங்கள் கட்டாயமாக எமது இளைஞர்களுக்கும் எமது ஊர் மனிதர்களுக்கும் விசேட சகல மக்களுக்கும் தேவையையும் கடனையும் உணர்ந்து இந்த நிகழ்ச்சி சுன்னத் வல் ஜமாஅத் ஐக்கிய பேரவை தற்போது ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த சபைக்கு
எங்களுடைய அழைப்பை எடுத்து வந்திருக்கக்கூடிய அருள் பெய்துகள் உலமாக்கள், அதே போல இந்த மஜ்லிஸிலே உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய விசேடமான அறிஞர்கள், அதே போல ஏழைய உலமாக்கள் சகோதரர்கள், இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களையும் நாம் அன்போடும் பண்போடும் வருக வருக என வரவேற்கிறோம். அத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்தும் இதே அமைப்பில் இதே இடத்தில் இந்த நிகழ்ச்சி தொடர காத்துக் கொண்டிருக்கிறது. சகல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுமாறு எனது வரவேற்புரையிலே உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த எங்களுடைய இந்த மஜ்லிஸிலே உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ஆலிமுல் ஃபாதில் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம் என நினைக்கின்றேன். இன்று இந்த இடத்திலே உரை நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல் ஆலிமுல் ஃபாதில் மௌலவி ஜரூப் முஸ்தபவி அவர்கள் பல கலைகளிலும் அரபு பாடங்களில் மாத்திரமல்ல சகல துறைகளிலும் கூட பல நாடுகளுக்கு சென்று சுன்னத்து வல் ஜமாத் கொள்கைக்காக வேண்டி விடாப்பிடியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். வயதிலே குறைந்தவராக இருந்தாலும் அறிவிலே நிறைந்தவராக அவர் காணப்படுவதை நான் கண்டறிந்த உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அறிவு ஞானத்தை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேகுமார்களுடைய வரக்கத்தை கொண்டும் நல்லவர்களான குஃபுமார்களுடைய வரக்கத்தை கொண்டும் ஏழைய வழிமார்களுடைய அந்த கிருபையின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்த அறிவு. எனவே இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் குத்புல் அக்தார் நாயகத்தினுடைய வரலாறு சார்ந்த ஆதாரபூர்வமான பக்கம் பக்கமாக தெளிவான ஆதாரத்தை மலைக்கு விடாமல் உறுதியாக அடித்து சொல்லக்கூடிய உலமாக்கள் அல்லாஹ்வின் கிருபையால் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத் இன்றும் அந்த உலமாக்களை வைத்து தான் இருக்கிறது என்பதற்கு ஒரு ஆதாரமாகத்தான் இன்றைய தினம் உரை நிகழ்த்தக்கூடிய சங்கைக்குரிய அல் ஆலிமுல் ஃபாதில் ஜரூப் முஸ்தபவி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அதே தலைப்பிலே உரை நிகழ்த்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முகமாக தொடர்ந்து 3 தினங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இறுதியாக 3வது தினம் குத்புல் அக்தார் நாயகம் முஹீத்தீன் ஆண்டவை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறு சார்ந்த, அவர்களுடைய கராமத்துகள் சார்ந்த, அவர்களுடைய மனாகிபுகள், அதுபோன்று அவர்களுடைய வரலாறு சுருக்கங்கள் சார்ந்த, அவர்களுடைய அற்புத காரண உண்மைகளிலே ஏதாவது சக்தி சந்தேகம் உள்ளவர்களுக்கு தெளிவான கேள்வி பதில் நிகழ்ச்சியும் கடைசியான 3வது தினம் இதே இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினத்தில் யாருக்கு எந்த கேள்வி இருந்தாலும் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய உலமாக்கள் இந்த இடத்திலே வருகை தர காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லி, எனவே இந்த நிகழ்ச்சியை தற்போது ஆரம்பித்து வைத்த சங்கைக்குரிய அசீஸ் சாஹிப் மௌலானா அவர்களுக்கு நன்றி கூறி, தற்போது இந்த இடத்திலே உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அல் ஆலிமுல் ஃபாதில் சங்கைக்குரிய முஹம்மது ஜரூப் அப்துல் ஜரூப் அல் முஸ்தபவி அவர்களை நாம் பணிவோடும் இந்த இடத்திற்கு வருகிறது உரை நிகழ்த்துமாறு கண்டிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் ஹல்கல் இன்சான் வ அல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சய்யிதினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி